வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸில் 2019 2024 வரலையும் கேட்ட எல்சிஎம் பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்சிஎம் ஹெச்எஃப் தான் நம்ம டாபிக், ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்சிஎம் பேஸ் பண்ணி உள்ள டாபிக். இப்போ எல்சிஎம் அப்புறம் ஹெச்சிஎஃப், ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற 2019 2024 வரலையும் மொத்தம் ஒரு 60 கொஷின் பேப்பர் ஜிஎஸ்லேருந்து அதிலேருந்து நம்ம இந்த மேக்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்சிஎம்மில் மொத்தம் ஒரு 70+ கொஷின்ஸ் இருக்கும், ஹெச்சிஎஃப்லேயும் ஒரு 70+ கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டும் கம்பைன் பண்ணி எல்சிஎம் ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வரும். ஸோ அதில் ஒரு 50+ கொஷின்ஸ் வரும். இது அப்படியே அடுத்தடுத்த எக்ஸாம் எதுவும் வந்துச்சுனாலும் இது அப்படியே அடுத்த பார்ட்டு கண்டினியூ ஆகும். இப்போ ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒரு 20 கொஷின்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் மொத்தம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் ஒரு 200 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், 200+ கொஷின்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி ஒரு 4 கொஷின்ஸ்னாச்சும் கண்டிப்பாக வந்துடுது. ஸோ தெளிவாக அதை பார்த்துக்கலாம். இது ஏன் நம்ம பிரித்து பார்க்கணும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம கவர் பண்ணோம். ஸோ எல்சிஎம் சார்ந்த எல்சிஎம் மட்டும் பேஸ் பண்ணி எப்படி கேட்குறாங்க, ஹெச்சிஎஃப் மட்டும் பேஸ் பண்ணி எப்படி கேட்குறாங்க, ரெண்டும் கம்பைன் பண்ணி எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இப்போ இதுக்கு இந்த பேசிக்காக நம்ம ஃபார்முலா பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபார்முலா இது கிடையாது, என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பேசிக்காக பார்த்துருவோம். அதேமாரி இப்போ இந்த சால்வ்டு பிடிஎஃப், அதாவது இந்த சால்வ்டு பிடிஎஃப், அதேமாரி இந்த கொஷின் பிடிஎஃப் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கொஷின் பிடிஎஃப், அதேமாரி மேக்ஸுக்குள்ள எல்லா டாப்பிக்கும் கொஷின் பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு 2019 2024 வரலையும் மேக்ஸுக்குள்ள பிடிஎஃப் கொஷின்ஸ் அண்டு சால்வ்டு பிடிஎஃப் வந்து நம்ம வீடியோ போட அது அப்படியே உங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஒரு மினிமம் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பே பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இதில் மேக்ஸ் மட்டும் வருமா அப்படிங்கிறது கிடையாது, ஜென்ரல் தமிழ் முக்கியமாக. அது ஜென்ரல் தமிழில் 2012 2024 வரலையும் மொத்தம் ஒரு 39 கொஷின் பேப்பர் நடந்திருக்கு, அதாவது ஜென்ரல் தமிழ் பேஸ் பண்ணி உள்ள எக்ஸாம்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக அனலைஸ் பண்ணி வீடியோ நம்ம போட்டிருப்போம். அதுவும் சேனலை கிளிக் பண்ணி ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதோட கொஷின் பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃப் வந்து டாபிக் வைஸாக அவைலபிளாக இருக்குது. பார்ட் ஏவுக்கு, அதாவது ஒரு டாபிக் விடாமல் எல்லாத்துக்கும் அது உங்களுக்கு, இப்போ நீங்கள் அதை மினிமம் சார்ஜ் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க. தமிழுக்கு 2012 2024 வரலையும் உள்ள பிடிஎஃப் ஃபைல்ஸு டாபிக் வைஸாக இந்த டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குமோ அதை, இப்போ பாரதியார் சார்ந்த வினாக்கள் வந்து 2012 2024 வரலையும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அதேமாரி ஒவ்வொன்றா தமிழ் ஃபுல் சிலபஸ்க்கும் வந்துடும். மேக்ஸுக்கு 2019 நம்ம பார்த்தாவே போதும், அதுக்கு முன்னாடி பழைய புக்கு சார்ந்த வினாக்கள் இருக்கும். ஸோ அதை நம்ம அந்தளவுக்கு டெப்த்தாக கேட்க தேவையில்லை, அதை பார்க்க தேவையில்லை. 1-2 கொஷின் தான் அப்படி பழைய புக்கிலேருந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் 25க்கு ஒரு 23 கொஷின் வந்து புது புக்கில் சார்ந்தது தான் வருது. ப்ளஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ப்ளஸ் மேக்ஸும், அதாவது மேக்ஸ் நியூ புக்கும் நம்ம தெளிவாக கவர் பண்ணியிருந்தாவே கண்டிப்பாக 25 கொஷின்ஸும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுமாதிரி நம்ம டெலகிராமோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் அந்த டீட்டெயில் இருக்கும், சாம்பிள் பேஜஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எல்சிஎம் அப்படின்னா என்னது, லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். இங்கிலீஷில், தமிழில் என்ன சொல்கிறாங்க, மீச்சிறு பொது மடங்கு, இல்லை மிகச்சிறிய பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மீசிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ், தமிழில் மிகச்சிறிய பொது மடங்கு, மீச்சிறு பொது மடங்கு அப்படின்ட்டு தமிழில் ஷார்ட்டாக சொல்லலாம், இல்லை மீசிமா அப்படின்னு சொல்லுவோம். மீச்சிறு பொது மடங்கு, இந்த அப்புறம் அந்த சி எடுத்து இந்த மடங்கு போட்டுப்பாங்க, முதல்ல அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே இந்த மீச்சிறுகளை எடுத்துருக்காங்க, அப்புறம் பொது அப்படின்லாம் அது அப்படி எடுத்துருக்காங்க. அப்புறம் மடங்குக்கு மா அப்படிங்கிறத எடுத்துக்குவாங்க. ஸோ மா. அதே ஹெச்சிஎஃப்க்கு எப்படி கேட்கலாம், கா இல்லாட்டி வா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கானா மீப்பெரு பொது காரணி, மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்சிஎம்க்கும் ஹெச்சிஎஃப்க்கும் கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதே தெளிவாக தெரிஞ்சுக்கணும்.
எல்சிஎம்னு இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ், அவ்வளோதான். எல்சிஎம்க்கு எல்சிஎம் மட்டும் தான் பேர், வேறு ஏதாவது இங்கிலீஷில் பேர் இருக்கானா இல்லை. பட் ஆனால் இங்கிலீஷ் இது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு இதுதான், மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்லலாம். அதை வந்து ஷார்ட்டாக மீ போ மான்னு முதலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து மீசிமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மீசிமா மீ போவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது வந்து இப்போ வந்து மீ போ மா, இந்த மீசி அந்த மிகச்சிறிய அப்படிங்கிறத சியை எடுத்துகிட்டு அது ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் 3 இதுலேயும் ஸ்டார்டிங் வரதை எடுத்து போட்டிருக்காங்க. மீ போ மா, மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது ஹச்சிஎஃப்க்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு வந்துச்சு. அப்படின்னா மீ பெரு பொது காரணி. அப்போ அதுக்கு ஷார்ட் என்னது, மீ போ கா. இப்போ மீ பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லிட்டு மீ போ கா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இதுக்கு இங்கிலீஷில் இன்னொரு பேர் என்னென்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவிசருக்கு என்ன அது தமிழில் மீ பெரு பொது வகுத்தி. அப்போ மீ போ வா அப்படின்னு இருக்கும், மீ போ கா அப்படின்னு இருக்கும். ஆனால் அதில் என்ன இருக்குது, மீ போ மா அப்படின்னு இருக்கும் மடங்கு. இங்கே வந்து காரணி இல்லாட்டி வகுத்தி அப்படின்னு இருக்கும். முன்னால் ரெண்டும் சேம் தான். அங்கே இது மடங்குன்னு இருக்கும் எல்சிஎம்க்கு, ஏன்னா மல்டிபிள்ஸ், லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ்னால் என்னது மடங்கு. இங்கே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா காரணிகள். அதே கிரேட்டஸ்ட், அது கிரேட்டஸ்ட்னாலும் ஹையஸ்ட்னாலும் ஒன்று, ஹையஸ்ட் காமன் டிவிசர் அப்படின்னா டிவிசர்னால் என்னது வகுத்தி. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இது பொது மடங்கு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் அந்த லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்சிஎம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சம்மு நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். சம்முங்கிறது அதாவது எல்சிஎம் ஹச்சிஎஃப்பில் சால்வ் பண்ணுற மெத்தட் ஈஸி, பட் அந்த டெக்னிக்கலாக எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ பொது மடங்கு, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மீச்சிறு பொது மடங்குனா என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மீச்சிறு பொது மடங்குனா என்னென்னு பார்ப்போம். இப்போ பொது மடங்குனா 5க்கும் 7க்கும் மடங்கு, இது மடங்குகள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 5ஓட மடங்கு என்னது, 5வது வாய்ப்பாடு, அவ்வளோதான். 5th டேபிள் என்னது, ஓர் 5 5, ஈர் 5 10, 3 5 15, அதேமாரி போகும். இப்போ 5ஓட மடங்கு 5 10 15 20 25 30 35 இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு 70 வரையும் நான் எடுத்துருக்கேன். 7ஓட வாய்ப்பாடு 7th டேபிள் ஒரு 7 7 7, இங்கே 7 ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 14 21 28 35 42 49 56 அப்படியே ஒரு 84 வரையும் நான் போட்டிருக்கேன். இப்போ ரெண்டு இதுலேயும் காமனான பொது மடங்கு என்ன, இதெல்லாமே 5ஓட மடங்கு, இது 7ஓட மடங்கு. ரெண்டு இதுக்கும் பொதுவாக இருக்கிற மடங்கு என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் 5 இருக்குது, 10 15 இதெல்லாம் இருக்குது. பட் இங்கே 7 14 21 28 இருக்குது, 35 வருது. இங்கே 35 இருக்குது, இங்கே 35 இருக்குது. அப்போ இது ரெண்டுமே பொதுவாக இருக்கிற மடங்கு, ஃபஸ்ட்டு மடங்கு. அடுத்தது பாருங்கள், அடுத்தது எங்கே, இந்த 42 49 56 63 இந்திராவில் என்ன கொடுத்துருக்கோம், 42 இருக்குது, இங்கே 40 இருக்குது, 45 இங்கே 49. இப்போ எதுவுமே இது செட் ஆகலை, இங்கே எதுவும் செட் ஆகலை. ஆனால் இங்கே 70 இருக்குது, இங்கேயும் 70 இருக்குது. அப்போ இது ரெண்டாவது பொது மடங்கு, இது பொது மடங்கு, இது ரெண்டாவது பொது மடங்கு. ரெண்டு இதுக்கும் பொதுவான மடங்குகள் என்னது, 35 70. அவங்க என்ன கேட்குறாங்க, மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மீச்சிறு பொது மடங்குனா இந்த ரெண்டு பொது மடங்கில் சின்னதான அதாவது சிறிய பொது மடங்கு எது அப்படின்னு நம்ம பார்த்தாவே தெரியும், இது 35 தான். 70 கம்பேர் பண்ணால் 35 சின்னது தானே. அப்போ 35 இது கீழே எதுவும் கிடையாது. ஸோ அப்போ 35 அப்படிங்கிறது தான் மிகச்சிறிய பொது மடங்கு அப்படிங்கிறது. இந்த 5க்கும் 7க்கும் நீங்கள் மடங்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 35 தான் வரும். 5க்கும் 7க்கும் காமனாக எதுவும் வகுப்படாது, அதனால் டைரெக்டாக அதை மல்டிப்ளை பண்ணால் 7 35, எல்சிஎம் வந்து 35. ஓகே. ஸோ அப்போ ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, இல்லை 3 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கோட மல்டிபிள்ஸ் எழுதுகிறோம், வாய்ப்பாடு அந்த டேபிள்ஸை பேஸ் பண்ணி எழுதுகிறோம். 5 10 15 20 7னா அதுமாதிரி 2னா 2க்கு எப்படி எழுதலாம், 2 4 அது அடுத்தது. ஸோ அப்படி எழுதிட்டு அதில் ஃபஸ்ட்டு பொதுவாக இருக்கிற மடங்குகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதில் மிகச்சிறிய பொது மடங்கு அப்படின்னா சின்ன மடங்கு, அதாவது இருக்கிறதுலே இப்போ பாருங்கள், இது ஒரு மடங்கு, இது ஒரு மடங்கு. அப்போ சின்னதாக இருக்கிறது என்ன, அது 35 தான். 70 கம்பேர் பண்ணும்போது 35 தான் சிறிய மடங்கு, லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். 2 நம்பருக்கும் 5க்கும் 7க்கும் காமனாக இருக்கிற மல்டிபிள்ஸ் இது 2 தான். இது 35 அப்படிங்கிற நம்பர் 2லேயும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எல்சிஎம். இப்போ எல்சிஎம்னா அதுதான். இப்போ எக்ஸாம்பிள் 2ன்னு சொல்லியிருக்கேன். 2க்கும் 4க்கும் அதே நம்ம எழுதுகிறோம். இங்கே பாருங்கள், 4 காமனாக இருக்குது, 8 காமனாக இருக்குது, 12 காமனாக இருக்குது. அப்போ நமக்கு தேவை மீச்சிறு பொது மடங்கு, லீஸ்ட் காமன். லீஸ்ட் அப்படின்னா என்னது, மிகச்சிறிய. அப்போ சிறிய இது என்னது, 12 4
சாரி 4 8 12ல் 4 தான் சிறிய மடங்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்த எக்ஸாம்லேயும் அதே தான். 4க்கும் 5க்கும் நம்ம மடங்கு பார்த்தோம் அப்படின்னா அதை எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதில் 20 40 ரெண்டுக்கும் பொதுவாக மடங்காக இருக்குது. ஆனால் 20 தான் மிகச்சிறிய பொது மடங்கு, லீஸ்ட் காமன் மல்டிபிள், எல்சிஎம் அதுதான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். இப்போ இதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, இது ஒரு கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது எல்சிஎம் மதிப்பு கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட டேஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4க்கும் 5க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதுக்கு காமனாக எதுவும் மல்டிப்ளை பண்ண முடியாது. அதனால் டைரெக்டாக 4 5 20 எல்சிஎம் இதோட வேல்யூ என்னது 20. இந்த 20ங்கிற நம்பரு இந்த கொடுத்துருக்க 2 நம்பரில் பெருசாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா, கம்மியாக இருக்கா, இல்லை அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம மடங்காக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த கண்டிஷனும் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. என்னென்னா எல்சிஎம் மதிப்புனா என்னது, இந்த 2 நம்பருக்கும் 20 தான் மதிப்பு. கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட, பெரிய எண்ணா அது 4 5ல் 4 5 இருக்குது 2 நம்பருக்கு. ஸோ அப்போ அந்த 4க்கும் 5க்கும் எது பெருசு? ஸோ அப்போ 4க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது 20 கிடைக்குது. அந்த 20 அப்படிங்கிறது இந்த 4 5ல் எது பெரிய நம்பர் அப்படின்னா 5 தான் பெரிய நம்பரு. 5ஐ விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது என்ன கண்டிஷன்னா, 4க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது 20 கிடைக்குது. 20 அப்படிங்கிறது 5ஐ விட பெருசாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இப்போ 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 2 காமனாக எடுக்கலாம், 1 இங்கே 2 வாட்டி, 2 2 4 4 தான் எல்சிஎம் வரும். இப்போ 4ங்கிறது எப்படி இருக்குது, இந்த பெரிய நம்பருக்கு ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன கண்டிஷன்னா, இந்த எல்சிஎம்மோட மதிப்பு கொடுக்கப்பட்ட எண்களுக்கு பெரிய எண்ணை விட பெரியதாக இருக்கலாம் 1, இல்லை சமமாக இருக்கலாம் 2, மூணாவது வந்து மடங்காக இருக்கலாம். ஸோ அதோட அதிகமாகவும் இருக்கலாம். அதாவது இப்போ 4 5க்கு எல்சிஎம் விட அப்படின்னா 20 நம்ம பார்த்தோம். அந்த 20 அப்படிங்கிறது 5ஐ விட அதிகமாகவும் இருக்குது. அதேமாதிரி 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 4 தான் வரும். அப்போ 4ங்கிறது இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ பெருசாகவும் இருக்கலாம், மடங்காகவும் இருக்கலாம், அதுக்கு சமமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. பட் ஆனால் என்னவாக இருக்கக்கூடாது அப்படின்னா குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ எல்சிஎம் மதிப்பு கொடுக்கப்பட்ட 2 எண்களில் அந்த பெரிய எண்ணை விட அந்த கண்டுபிடிச்ச எல்சிஎம்மோட மதிப்பு வந்து குறைவாக இருக்காது. இருக்கக்கூடாதெல்லாம் கிடையாது, இருக்காது, அவ்வளோதான். இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹச்சிஎஃப் அப்படின்னா என்னது, மீச்சிறு பொது காரணி. இல்லாட்டி இது தெளிவாக இந்த வார்த்தை நல்லா புரியும் நமக்கு. காரணிகள் அப்படிங்கன்னா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் அப்படின்னா என்னது, வகுத்தி தமிழில். கிரேட்டஸ்ட்னா மீப்பெரு, காமன் அப்படின்னா பொது. அப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் இல்லை ஹையஸ்ட் காமன் டிவிசர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீப்பெரு பொது வகுத்தி அப்படிங்கிறது தமிழில் மீ போ வா, அதில் மீ போ மா அப்படின்றச்சு. மடங்கு, மான மடங்கு, இங்கே வான வகுத்தி. ஸோ இதில் பாருங்கள், இப்போ 45ஓட காரணிகள் இல்லை 60ஓட காரணிகள் இல்லாட்டி வகுத்திகள் அப்படின்னு சொல்லலாம். 45 எதனால் வகுக்கலாம், அதாவது எந்த நம்பராலாம், இப்போ 45 எந்த நம்பர்லாம் வகுக்க முடியும், எந்த நம்பராலாம் வகுக்க முடியும் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இப்போ 45 1ஆல் வகுக்கலாம், 3ஆல் வகுக்கலாம், 3ஆல் வகுப்படும் 45. அடுத்து பாருங்கள், 5ஆலையும் வகுக்கலாம், 9 15 45. ஸோ இதெல்லாமே 45ஓட காரணிகள்னு சொல்லலாம், இல்லை வகுத்திகள் அப்படின்னு சொல்லலாம். 60ஓட வகுத்திகள் என்னது, 2 1 2 3 4 5 6 10 12 15 20 30 60. இது எல்லாமே 60ஓட வகுத்திகள். 1ஆல் வகுப்படும், 2ஆல் அடித்தோம் அப்படின்னா அது 30ன்னு கிடைக்கும். அப்போ 2ஆலையும் வகுப்படுது. 3ஆல் வகுப்படுதான்னு பார்ப்போம், 3ஆலையும் வகுப்படும், 20ன்னு கிடைக்கும். 4ஆலையும் வகுப்படும், 15 நாங்கள் 40 15 நாங்கள் 60. ஓகே, 5ஆலையும் வகுப்படும், என்னது 12 5 60. 6ஆலையும் வகுப்படும், 5 6 60. 10ஆலையும் வகுப்படும், 10 இது 6 10 60. ஸோ அதுமாரி இந்த நம்பர்கள் எல்லாத்துலேயும் இந்த 60 அப்படிங்கிறது அந்த 60ஓட காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை 60ங்கிற அப்படி நம்பரு இந்த எண்களால் வகுப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 45 அப்படிங்கிற நம்பரு இந்த எண்களால் வகுப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பட் இங்கே நம்ம என்ன பார்த்தோம், இந்த 5ஓட மடங்கு தான் இதெல்லாம். இப்போ அதோட டேபிளில் வர வாய்ப்பாடு, பெருக்கல் வாய்ப்பாடில் வர அந்த இது வேல்யூ. பட் இங்கே அதோட வகுத்திகள் நம்ம இங்கே போட்டுருவோம். இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருக்கு அதோட வகுத்திகள் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ இது ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு.
45ஓட காரணிகள், 60ஓட காரணிகள் இல்லை வகுத்திகள் போட்டாச்சு. இப்போ இதில் பாருங்கள் எதெல்லாம் காமனாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ 45க்கும் 60க்கும் காமன் ஃபேக்டர் என்னது? 1 2லேயும் காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது, 5 காமனாக இருக்குது, 15 காமனாக இருக்குது. நம்ம என்ன தேவை? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா 2 இதுக்கும் காமனாக இருக்கிற அந்த வகுத்திகள், அந்த காரணிகள் அதிகமாக எது இருக்குது? 15 தான் அதிகமாக இருக்குது. அப்போ 15 தான் 2 இதுக்கும் காமனாக வர்றதில் அதிகமாக இருக்குது. அப்போ கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்குது, கிரேட்டஸ்ட் காமன் டிவிசராக இருக்குது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்குது. அப்படிங்கும்போது 45க்கும் 60க்கும் 2க்கும் பொதுவாக இருக்கிறத நம்பரை மார்க் பண்ணுறோம். அதில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் HCF அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லாட்டி கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர்னால் வகுத்திகள். 45 எந்த 2 நம்பர் எடுத்தாலும் அதோட வகுத்திகள் இல்லை காரணிகள் எழுதுகிறோம். காரணிகள்னால் என்னது? அது எந்த நம்பர்லாம் வகுப்படும், எந்த நம்பராலலாம் வகுப்படும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ 10ங்கிறது எதால் வகுப்படும்? 10 போடுறோம். 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படாது, 4ஆல் வகுப்படாது, 5ஆல் வகுப்படும், அதுக்கப்புறம் 10ஆல் வகுப்படும். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ 15 அப்படிங்கிறது என்னது? 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படாது, 3ஆல் வகுப்படும், 4ஆல் வராது, 5ஆல் வகுப்படும், அப்புறம் என்னது? 6 7 8 9, அப்புறம் 10ஆல் வகுப்படாது, இப்போ 15ஆல் தான் வகுப்படும். அப்போ இது 2க்கும் காமன் என்னது? 5 தான். ஸோ அப்போ 2க்கும் 1 காமனாக இருக்குது, 5 காமனாக இருக்குது. நமக்கு தேவை என்னது? HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். 2க்கும் அதிகமாக, அதாவது மிகப்பெரிய காமன் நம்பர் என்னது? 5 தான். அப்போ 5 தான் HCF. அது நீங்கள் நார்மலாக 10 15 இப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா 5 காமனாக இருக்கும். 2 வாட்டி, இங்கே 3 வாட்டி. அதுக்கப்புறம் இது 2லேயும் காமனாக எதுவும் இல்லை, அதனால் 5 தான் HCF வேல்யூ. முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுங்க. இது லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். காமன் மல்டிபிள் எடுக்கிறோம், அதில் கம்மியாக இருக்கிற நம்பர் என்ன? அடுத்து இதில் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லாட்டி கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ காமனாக இருக்கிறோம், அதில் அதிகமாக இருக்கிற நம்பர் என்ன? இது பேருக்கு தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஆனால் வர வேல்யூவை HCF LCM கம்பேர் பண்ணும்போது HCF வேல்யூ எப்பயுமே கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதாவது சின்ன நம்பராக இருக்கும். LCMோட வேல்யூ வந்து மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அங்கே மடங்களை கம்பேர் பண்ணுறோம், இங்கே வகுத்தியில் கம்பேர் பண்ணுறோம். இப்போ வகுத்தியில் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அது ஹையஸ்ட் காமன் வகுத்தியாக இருந்தாலும் அது நம்ம ரிசல்ட் அவுட்புட் அப்படிங்கிறது என்னது? சின்னதாக தான் இருக்கும். அது சம் போடும்போது பார்ப்போம். பட் கான்செப்ட் இதுதான். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துருவோம். இப்போ சம் ஈஸியாக நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடலாம், கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா போதும். பாருங்கள், ஃபைண்ட் த LCM ஆஃப் கிவன் பாலினாமியல்ஸ் அப்படின்னு கொடுத்து 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாலினாமியல்ஸ் அதாவது பல்லுறுப்பு கோவைகள். கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவைகளின் மீ போமான என்னது? மீ பெரு பொது மடங்கை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5x² - 10x, அது ஒரு கமா போட்டிருக்காங்க. இது ஒரு இது 3 பல்லுறுப்பு கோவைகள் கொடுத்துருக்காங்க. 5x² - 10x, x² - 4, அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் x - 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை தனித்தனியாக நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம், அதாவது அதை விரிச்சு எழுதுகிறோம். அந்த ஃபார்முலா ஏதாவது அப்ளை பண்ணி அந்த மாதிரி எழுதுகிறோம். பல்லுறுப்பு கோவைகளை நார்மலாக சால்வ் பண்ணுறோன்னா என்னென்னா, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 2 இதில் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்க்குறோம். 5x காமனாக இருக்குது. இப்போ 5 இருக்குது, x இருக்குது. இங்கே 10 பக்கத்தில் x இருக்குது. இப்போ 5ம் xம் காமனாக வெளியில் எடுக்கலாம். இப்போ 5ம் xம் காமனாக ஃபஸ்ட்டு டேர்மில் எடுக்கும்போது இங்கே வெறும் x மட்டும் தான் இருக்கும். இங்கே 5ம் xம் காமனாக வெளில எடுக்கும்போது 2ன்னு மாறும். ஏன்னா 2 5 10. இப்போ 10ல் 5 வெளில எடுக்கும்போது அங்கே 2ன்னு மாறிடும். அப்போ 5x காமனாக இதில் வெளில எடுத்தோம் அப்படின்னா x - 2 அப்படிங்கிறத அந்த ஈக்குவேஷனை எழுதலாம். அடுத்து பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷன், அதாவது கொடுத்துருக்கிற இந்த செகண்ட் வேல்யூ x² - 4. இப்போ x² - 4 எப்படி எழுதலாம்? x² அப்புறம் மைனஸ் இந்த 4 வந்து 2² அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ x² - 2² அப்படிங்கிறது எப்படி இருக்குது? a² - b² அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இது ஒரு ஃபார்முலா அல்ஜிப்ராவில். அப்போ a² - b² என்னது? a + b a - b. அப்போ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏங்கிறது x, bங்கிறது 2. இப்போ a + b a - b அப்படிங்கிறது எழுதியாச்சு. மூணாவது பல்லுறுப்பு கோவை பாலினாமியல் என்னது? x - 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு. இப்போ இங்கே இது எழுதும் போது இதை என்ன இருக்குது? x - 2 ஹோல் ஸ்கொயர் இது எப்படி இருக்குது? a - b இது ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்படின்னா என்னது? a² - 2ab + b² அப்படின்றது எழுதலாம்.
பட் அப்படி எழுதணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு இதில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -(x - 2) இருக்குது, இங்கேயும் (x - 2) இருக்குது. இப்போ அதேமாரி தான் இங்கேயும் இருக்குது (x - 2). அது பவரில் இருக்குது. இங்கே பவரில் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, (x - 2) ஹோல் பவர் 1 இருக்குது, இங்கே பவரில் 2 இருக்குது. அவ்வளோதான். அப்போ ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்குது அப்படின்னா இந்த இதை நம்ம விரித்து, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்போ என்ன பண்ணிடலாம், அதை அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு இப்போ இதுக்கு எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது இந்த ஈக்குவேஷனை பார்க்குறோம், இந்த ஈக்குவேஷனை பார்க்குறோம், இதை பார்க்குறோம். இப்படி பார்க்கும்போது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு இங்கே ஒரு ஹிண்ட்ஸ் மாரி நான் கொடுத்துருக்கேன். இன்னும் அது எல்சிஎம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் வேல்யூஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லா டேர்மும் கால்குலேட் பண்ணணும். ஹச்சிஎஃப் அப்படின்னா லோயஸ்ட் பவர் வேல்யூ எடுக்கணும். ஒரு சம்முக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் அடுத்தது சம் ஈஸி. காமன் டேர்ம்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். என்னென்னா இங்கே பாருங்கள், இப்போ இந்த 5x (x - 2) இருக்குது. அதாவது 3 இதில் என்ன காமனாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். என்ன இருக்குது, (x - 2) (x - 2) (x - 2) ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இங்கே (x - 2) அப்படின்னா அது பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதில் இந்த 3 இதுலேயும் பவரில் அதிகமாக இருக்கிற வேல்யூ என்ன, அதான் ஹையஸ்ட் பவர் வேல்யூ. இப்போ பவரில் அதிகமாக இருக்கிற வேல்யூ (x - 2) ஹோல் ஸ்கொயர். அதை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இது. அப்போ 3 இதுலேயும் அந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்தது பாருங்கள், இங்கே 5x இருக்குது, இங்கே கீழே இருக்கிற எல்லா டேர்மும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். காமனாக இருக்கிறதுல காமனாக இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு இதில் இருக்குது. இப்போ 5x அப்படிங்கிறது இதில் இருக்குது, ரெண்டாவது ஈக்குவேஷன் இல்லை, மூணாவது ஈக்குவேஷன் இல்லை, அதையும் எடுத்துக்கணும். அப்போ எல்லா டேர்மும் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரே டேர்மு 2-3 இடத்துல இருக்குது அப்படின்னா அதில் ஹையஸ்ட் பவர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத இப்போ (x - 2) ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இங்கே (x - 2) (x - 2) தான் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது (x - 2) ஹோல் ஸ்கொயர் அதுதான் பெருசு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங் எதெல்லாம் இல்லையோ, காமனாக இல்லையோ அதுவும் நம்ம எடுத்துக்கிறோம் இதில் எல்சிஎம்மில். பட் ஆனால் ஹச்சிஎஃப்பில் அது அப்படியே மாறும். ஹச்சிஎஃப் சம்மு பார்க்கும்போது பார்ப்போம். ஹச்சிஎஃப்பில் வந்து பவரில் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் 3லேயும் அது காமனாக இருந்தால் தான் எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் அதில் இருக்கும். இப்போ ஹச்சிஎஃப் சம் பார்க்கும்போது அது தெளிவாக புரியும். அதுக்கு தான் ஹச்சிஎஃப் தனியாக, எல்சிஎம் தனியாக, அதுக்கப்புறம் ரெண்டு கம்பைன் பண்ணி வர சம்ஸ்லாம் தனியாக அப்படின்னு ஒரு 200 சம் பார்க்க போகிறோம். ஒரு 4 கொஷின் கன்ஃபார்மாக இந்த 200 கொஷின் தெளிவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்போ பாருங்கள், அப்போ (x - 2) இந்த 3 இதுலேயும் காமனாக இருக்குது (x - 2) (x - 2) (x - 2). இங்கே பவரில் 2 இருக்குது, அதனால் நான் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 5x இங்கே நான் போட்டுக்கிட்டேன். ரிமைனிங் இங்கே வேறு என்ன இருக்குது, இதுவும் எடுத்தாச்சு, இதுவும் எடுத்தாச்சு. இதுக்கு நம்ம 3 இதுவும் கம்பேர் பண்ணிட்டோம். அப்போ (x+2) அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது, அதையும் நான் போட்டுக்கேன். இப்போ 5x (x+2) (x - 2) தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இது இப்படியே ஆன்சரில் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஆன்சரு. இல்லை அப்படின்னா இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. எதை, எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸை வந்து ஏன் இந்த டேர்மில் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது ஸ்கொயர் வேல்யூவாக இருக்குது, அதனால் அதுக்குள்ளே நம்ம மல்டிப்ளை பண்ண முடியாது. இது ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே கொண்டு போகலாம். அதனால் இங்கே வந்து ஸ்கொயர் இல்லை, (x+2) அப்படின்னு இருக்குது. அதனால் அந்த எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா (x2) 2x அப்படின்னு மாறிடும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸை மட்டும் உள்ளே மல்டிப்ளை பண்ணி 5 × (x2) + 2x அப்படின்னு போட்டு முடிச்சிடும். ஸோ இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். அப்போ ஆன்சர் என்னது, 5 × (x2) + 2x (x - 2) தி ஹோல் (x - 2) ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருக்கும். ஸோ ஆன்சர் இதுதான். இப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஆப்ஷன் இது கொஷின் நம்பர் 2. The traffic lights at 3 different road junctions change after every 40 seconds, 60 seconds and 72 seconds respectively. If they changed simultaneously together at 8 p.m. at what time will they simultaneously change together again அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 3 போக்குவரத்து சந்திப்புகளில் ஒரு நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகள் எமர்ஜென்சி, அதாவது டிராஃபிக் லைட்டு தான் சொல்கிறாங்க. 40 வினாடி 3 லைட் இருக்கான். அது முதல் லைட்டு 40 வினாடியில் எரியுதான், ரெண்டாவது லைட்டு வந்து 60 வினாடியில் எரியுதான், மூணாவது லைட்டு வந்து 70 வினாடிகளில் எரியுதான். அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு ஒன்றாக விழுந்துச்சான். அப்போ 3 விளக்குகளும் ஒரே டைமில் காலையில் 8 மணிக்கு ஒன்றா என்ன சொல்கிறது, அது எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனில் மீண்டும் அவை எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும். காலையில் 8 மணிக்கு அதாவது 3 விளக்குகளும் ஒன்றா எரியுது, திரும்ப அந்த 3 விளக்குகளும் எப்போ ஒன்றா ஒளிரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் கொஷின். இங்கே என்ன சொல்கிறாங்க, simultaneously together at 8 a.m. at what time will they simultaneously change again, இதை change together again, 3 ஒன்றா எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 3ம் ஒன்றாக அப்படின்னு வந்தாவே அது எல்சிஎம் தான் எடுக்கணும், ஹச்சிஎஃப் பேரக்கூடாது. அப்போ கொஷினில்
மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மீச்சிறு பொது வகுத்தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைனா மீசிமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை மீப்போ மா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை எல்சிஎம்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் 5 இலக்க பெரிய எண்கள், அது அடுத்த கொஷின் நம்ம பார்க்கும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போயே உங்களுக்கு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ இந்தமாரி ஏதோ ஒரு டிராஃபிக் லைட்டோ இல்லை ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் இத்தனை செகண்ட்ஸில் ஓடுறாரு, அடுத்தது இத்தனை செகண்ட்ஸில் ஓடுறாரு, மூணாவது இந்த மினிட்ஸில் ஓடுறாரு, 3 பேரும் இந்த டைமில் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணாங்க, திரும்ப எப்போ ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ எப்போ ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ ஒன்றா ஒளிரும், எப்போ ஒன்றா மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஷினாக வரும். திரும்ப கேட்குற கொஷின் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த கான்செப்ட். ஸோ இந்தமாரி வந்துன்னா என்ன ஆகுதுன்னா எல்சிஎம் எடுத்தால் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. பட் ஆனால் இது எல்சிஎம்மா ஹசியப்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும், அதுக்கு தான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஒன்றாக அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சுனாவே அது எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துகிட்டு முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இன்னொன்று வந்து இங்கே கவனிக்க வேண்டியது வந்து வினாடியா அதாவது வினாடியா நிமிடமா அப்படிங்கிறத பார்க்கணும், இல்லை ஹவரா இல்லை நாட்களா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும். 40 வினாடிகள் கொடுத்துருக்கான், 60 வினாடிகள் கொடுத்துருக்கான், 72 வினாடிகள் கொடுத்துருக்கான், 3 வேலை கொடுத்துருக்காங்க. 3க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஏன்னா அது 40, 60, 72 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது டானா வகுத்தல் போட்டு நமக்கு தெரியும். 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 40, 30, 32 இதெல்லாம் பேசிக்கு, இது ஈஸியாக போட்டுருவீங்க. இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 360 வினாடிகள் கிடைக்குது. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னது 3 2 இருக்குது, அதனால் 2/3ன்னு போட்டிருக்கேன். 2 3 இருக்குது, அதனால் 3/2 அப்படின்னு போட்டிருக்கேன். ரிமைனிங் 5 இருக்குது, இங்கே 5 போட்டாச்சு. 2/3 அப்படின்னா 8, 3/2 அப்படின்னா 9, இது 5. அப்போ ஈஸியாக இதை மல்டிப்ளை பண்ணி 360 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ 360 அப்படிங்கிறது எல்சிஎம் வேல்யூ. நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறது என்ன, அது 3மே வினாடிகளில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம கிடைக்கிறதும் வினாடிகள் தான், அதுதான் ஆன்சர். இப்போ அதை ஆன்சரை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக வினாடிகள், அது செகண்ட்ஸில் இருக்குது, அதை நம்ம நிமிடமாக மாற்றிக்கலாம். நிமிடமாக மாற்றிட்டோம்னா ஈஸி. இங்கே ஒரு 30 வினாடி தான் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக அந்த வினாடிகள் போடலாம். இங்கே 360 வினாடிகள் இருக்குது, 360 வினாடிகளில் போய்ட்டு நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. அப்போ அதை நிமிடமாக மாற்றிக்கலாம். இப்போ வினாடியை நிமிடமாக மாற்றணும்னா /60. அதேமாரி ஒரு நிமிடத்தை வினாடியாக மாற்றணும் அப்படின்னா ×60 அப்படி போடுவோம். பெரிய நம்பர்லேருந்து சின்னது போகணும், சின்ன நம்பர்லேருந்து பெரிய போகணும், அது உங்களுக்கு தெரியும். அப்போ இது ஒரு சின்ன நம்பர்லேருந்து பெருசுக்கு போகணும் அப்படின்னா /60 போடணும். பெரிய இதுலேருந்து சின்னது வரும் அப்படின்னா ×60. 60 செகண்ட்ஸ் = 1 minute. ஸோ அப்போ அந்த 360 வினாடிகள் இருக்குது, அது நிமிடமாக மாற்றணும் அப்படின்னா /60 போட்டோம் அப்படின்னா 0 0 கேன்சல் ஆகிடும். 6ஆல் அடித்தோம் அப்படின்னா 6 டைம் வரும், 6 36. ஸோ 6 நிமிடமாக கிடைக்கும். இந்த 360 வினாடிகளை 6 நிமிடமாக கிடைக்கும். இப்போ இந்த நிமிடத்தை வினாடியாக மாற்றுறோம், எப்படி மாற்றலாம், 6 × 60, 6 36, இங்கே ஒரு 0 இருக்குது, 360ன்னு கிடச்சிடும். ஸோ அப்போ வினாடியை நிமிடமாக மாற்றும் போது /60, நிமிடத்தை வினாடியாக மாற்றும் போது ×60. இப்போ நம்ம வினாடியை சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறோம், அதனால் /60 போட்டு 6 நிமிடமாக கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ ஆல்ரெடி ஒன்றா ஒழிச்சுது, இப்போ அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 9 மணிக்கு ஒன்றாக ஒளிர்ந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். 8 மணிக்கு ஒன்றாக ஒளிர்ந்தன. திரும்ப இப்போ எப்போ ஒழிக்க ஒன்றா அப்படிங்கிறதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 6 நிமிடம். இந்த 3க்கு எல்சிஎம் எடுத்தால் அதான் ஆன்சர்னு சொல்லியிருக்கிறேன். 360 வினாடிகளும் கிடச்சிருக்கு, அதை நான் நிமிடமாக மாற்றி வச்சுக்கிட்டேன். அப்போ அந்த 8 மணியோட இந்த நிமிடத்தை சேர்த்துக்கிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 8 மணியோட என்ன சேர்க்கணும், 6 நிமிடத்தை சேர்க்கணும். 6 நிமிடத்தை சேர்த்தோம்னா 8:06 AM காலை அப்படின்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ காலை 8 மணிக்கு ஒன்றா ஒழிஞ்சுன்னா அப்போ காலை தான் AM தானே வரும். அப்போ 8:06 AM அந்த டைமில் மீண்டும் அவை ஒன்றாக ஒளிரும், சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், ஆப்ஷன் சி 8.06 இருக்குது. இதில் ஒரு இதை நோட் பண்ண தெளிவாக, இது என்னென்னா ஸோ இந்த இடத்துல 8.6ன்னு போடக்கூடாது. அப்போ டைம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 8.06 அப்படின்னா தான் 8 மணி நேரம் 6 நிமிஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 8.6 அப்படின்னா அது 8.6, அது 60 செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கால்குலேட் ஆகிடும். ஸோ அந்தமாரி போடக்கூடாது. அப்போ 8.06 அப்படிங்கிறது தான் தெளிவாக போடணும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8.6 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தப்பு, அது சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது. 8.06 6 நிமிஷத்தை தான் நான் சேர்க்குறோம், நம்ம 60 நிமிஷத்தை சேர்க்கல. அப்போ 8 மணிக்கு ஒன்றா ஒழிச்சது ஆல்ரெடி. இப்போ 8:06க்கு திரும்ப எல்லா 3மே ஒன்றா ஒளிரும் அப்படிங்கிற ஆன்சராக நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஸோ அப்போ இந்தமாரி சம் வந்தாவே எல்சிஎம் எடுக்கிறோம்.
அது வினாடியில் இருக்கா எதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆல்ரெடி எப்போ ஒன்றா ஒழிச்சுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதோட இதை சேர்த்து அடுத்த டைம் எப்போ ஒழிக்கும் அப்படிங்கிறத ஆன்சர் கொடுத்துரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் ஈஸி. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர். லீஸ்ட் நம்பர்னால் என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள், எல்சிஎம். லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண். சிறிய எண்ணாவே என்னது? எல்சிஎம் தான். அப்போ இங்கே என்ன நமக்கு என்ன தெரியணும்? நேச்சுரல் நம்பர்னால் என்ன, ஹோல் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இவங்க கொடுத்துருக்கிறது இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்னால் என்னது? 1லேருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 நெகட்டிவில் போகாத, ஜீரோவும் வராது. அப்போ நெகட்டிவில் இருக்கிற நம்பரும் வராது, 0 அப்படிங்கிற நம்பரும் வராது. 1லேருந்து தான் ஆரம்பிக்கும் நேச்சுரல் நம்பர். 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதே ஹோல் நம்பர் அப்படின்னா நெகட்டிவ் வராது, பட் ஆனால் 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்குறாங்க. முதல் 10 இயல் எண்கள்லாம் என்ன? அது 1 2 3 4 5 அதேட்டு இந்தமாரி நம்ம எழுதி வச்சுருக்கோம். 10 இருக்கும். அதுக்கு அப்படியே எல்சிஎம் எடுத்தோம்னா அதான் ஆன்சர். 1 2 3 4 5 6 7 8 9 இதுக்கு எல்லாத்தையும் எல்சிஎம் எடுக்கிறோம். 2ஆல் வகுப்படும். இது 2ஆல் டானா வகுத்தல் போட்டு டிவைட் பண்ணுறோம். 4 வந்து 2 வாட்டி, 6 வந்து 3 வாட்டி, 8 வந்து 4 வாட்டி, 10 வந்து 5 வாட்டி. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அந்த 3 இங்கே இருக்குது. மற்றதெல்லாம் அப்படியே கீழே இறக்கிறோம். எதெல்லாம் டிவைட் ஆகலையோ அதெல்லாம் கீழே இறக்கிக்கிறோம். எது டிவைட் ஆகுதோ அதை அப்படியே டிவைட் பண்ணிட்டே வரோம். ஃபைனலாக என்ன பண்ணுறோம்? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 2520 கிடைக்கும். அப்போ 2520 எது? இந்த முதல் 10 இயல் எண்களின் எல்சிஎம்மோட வேல்யூ. இதே வந்து இன்னொரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ஒரு 4-5 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. 0 to 9 வரலையும், சரி இது முதல் 9 வரலையும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இது 10 வரலையும் கேட்டிருக்காங்க, 9 வரலையும் கேட்டிருக்காங்க. 9 வரலையும் கேட்டாலும் அதுக்கும் இதே ஆன்சர் தான். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு போட்டு அதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கும் 2520 2520 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 72 and 108 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 72 மற்றும் இது ஒரு 5-6 வாட்டி கேட்டிருக்காங்க. தெளிவாக பார்த்துங்க. 72 சரி ஒரு 3 வாட்டி கேட்டிருப்பாங்க. 72 மற்றும் 108ஆல் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். இந்தமாரி கொஷின் கேட்பாங்க. இது 3 அந்த டிராஃபிக் லைட்டும் ஒன்றா எப்போ ஒளிரும்? அப்போ ஒன்றாக அப்படின்னு வந்தாவே எல்சிஎம்மு. அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா மிகச்சிறிய 5 இலக்க எண், மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னா எல்சிஎம். மிகப்பெரிய 5 இலக்க எண், மிகப்பெரிய 4 இலக்க எண், மிகப்பெரிய 6 இலக்க எண் அப்படின்னு வந்தாலும் அதுவும் எல்சிஎம் தான். ஸோ அப்போ தெளிவாக அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். 5 இலக்கம் அப்படின்னு வரணும். மிகச்சிறிய எண் அப்படின்னு ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க அப்படின்னா அது எல்சிஎம். மிகப்பெரிய எண் அப்படின்னா என்னது? அது ஹச்சிஎஃப். பட் ஆனால் 5 இலக்க மிகச்சிறிய எண், 5 இலக்க மிகப்பெரிய எண், 4 இலக்க மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து எல்சிஎம் மட்டும்தான், ஹச்சிஎஃப் வராது. அப்போ 5 இலக்க மிகச்சிறிய எண் கேட்டாலும் சரி, 5 இலக்க மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டாலும் சரி, ரெண்டுக்குமே எல்சிஎம் தான் வரும், எல்சிஎம் தான் எடுக்கணும். இப்போ இதில் வந்து அந்த ப்ரொசீஜர் நான் சொல்லியிருக்கேன். மிகச்சிறிய எண் 5 இலக்க மிகச்சிறிய எண், 5 இலக்க மிகப்பெரிய எண். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்குற இப்போ இந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னா என்னது? 10,000. அதுதான் மிகச்சிறிய 5 இலக்க எண். 5 டிஜிட் இருக்குது, அதுவும் சின்ன நம்பராக இருக்குது. அப்போ இதில் அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்ச எல்சிஎம் வேல்யூவை போட்டு இதை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணால் மீதி அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்ச எல்சிஎம்மில் மைனஸ் பண்ணி இந்த 10,000ல் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதான் ஆன்சரு. இந்த ஸ்டெப்ஸு ப்ரொசீஜர் இதுதான். இது நம்ம ஓனாகவே கிரியேட் பண்ணுது. அதாவது வர ஸ்டெப்பை வச்சு நம்ம போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதே மிகப்பெரிய 5 இலக்க எண் கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பருக்கு இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். மிகப்பெரிய 5 இலக்க என்னது? 9 9 9 9 9. இந்த 5 நம்பரையும் இந்த எல்சிஎம்மால் டிவைட் பண்ணுறோம், மீதி கிடைக்கும். அந்த மீதி எடுத்துகிட்டு போயிட்டு 3வது ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? இந்த 5 மிகப்பெரிய எண் இருக்குது பார்த்தீங்களா, 9 9 9ன்ட்டு அதில் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா வர ஆன்சர் தான் இதுக்குள்ள ஆன்சர். இப்போ அதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போ கொஞ்சம் புரியாது. எல்சிஎம் எடுக்கிறோம், அந்த மிகச்சிறிய 5 இலக்க எண்ணால் அந்த எடுத்த எல்சிஎம்மை டிவைட் பண்ணுறோம், மீதி கிடைக்குது. அந்த மீதி எல்சிஎம்மில் மைனஸ் பண்ணிவிட்டு இந்த 10,000ல் ஆட் பண்ணுறோம்.
அதாவது 5 இலக்க எண்ணில் ஆட் பண்ணுறோம். அதே 6 இலக்க மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே 100 0 எக்ஸ்ட்ரா வரும். ப்ரொசீஜர் இதுதான். ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கணும். மிகப்பெரிய 5 இலக்க எண், மிகப்பெரிய 4 இலக்க எண், மிகப்பெரிய 6 இலக்க எண் எப்படி கேட்டாலும் ஓகே. இப்போ இதில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணுன்னா எல்சிஎம் நான் கொடுத்துருக்க நம்பருக்கு எடுத்த நம்பரை மிகப்பெரிய 5 இலக்க எண் உள்ளே வச்சு வெளியில் இருக்க அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்ச எல்சிஎம் வச்சு டிவைட் பண்ணுறோம், மீதி கிடைக்கும். அந்த மீதியை இந்த மிகப்பெரிய 5 இலக்க எண்ணால் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வர ஆன்சர் தான் அதுக்குள்ள ஆன்சர். அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் தெரியணும் உங்களுக்கு. ஏன்னா அது உள்ளே இருக்கிறது வந்து டிவிடெண்ட், வகுப்படும் எண். டிவிசர் அப்படின்னா வகுத்தி, வகுக்கும் எண். கீழே 6 அப்படிங்கிறது ரிமைண்டர், மீதி. குவாஷன்ட் அப்படிங்கிறது என்னது, ஈவு. இதை பேசிக் தான் அது, ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சரி, இந்த சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. 72 மற்றும் 108ஆல் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மிகச்சிறிய 5 இலக்க எண். அப்போ இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை பார்த்துடலாம். பாருங்கள், ஸ்டெப் 1 என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். 72க்கும் 108க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த 2 மாடல், அதாவது மிகச்சிறிய எண், மிகப்பெரிய எண். மிகச்சிறிய 5 இலக்க எண் இல்லை 4 இலக்க எண், 6 இலக்கங்கள் அப்படின்னு கேட்கலாம். மிகப்பெரிய 5 இலக்க எண், 4 இலக்க எண், மிகப்பெரிய 6 இலக்கங்கள். இந்தமாரி ஒரு 10 சம் பக்கம் கேட்டிருக்காங்க. ப்ரொசீஜர் இதுதான். இது பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக புரியும். அப்போ இந்த கொடுத்துருக்கிற 78 108க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே டானா வகுத்தல் போடுறோம். இது இங்கே 2 2 2 2 பவர் 3 இருக்குது, 3 3 3 3 பவர் 3 இருக்குது. 2 பவர் 3 அப்படின்னா 8, 2 × 2 × 2 என்னது 8 வரும். 3 × 3 × 3 3 9 9 3 27, 8 × 27 216. எல்சிஎம் வந்து கொடுத்துருக்கிற நம்பருக்கு 216. அப்போ அந்த 216 ஸ்டெப் 2 என்ன பண்ணுறோம், மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ 5 இலக்க எண்ணை உள்ளே போட்டு அந்த வெளியில் 216 கண்டுபிடிச்ச எல்சிஎம் வேல்யூவை இங்கே கொண்டு வந்துடுறோம். உள்ளே அந்த 5 இலக்க எண்ணை கொடுத்துட்றோம். கொடுத்து அதை அப்படியே டிவைட் பண்ணுறோம். 4 வாட்டி வகுத்தோம் அப்படின்னா 804 216 864. 1000ல் 864 போயிடுச்சு அப்படின்னா 136 கிடைக்கும். அடுத்த இந்த 136ல் 216 போகாது, அதனால் 0வை கீழே இறக்கிக்கிறோம். அப்புறம் 6 216 1296 வரும். இதை கழித்தோம் அப்படின்னா 64 அப்படிங்கிறது மீதியாக கிடைக்கும். இந்த 64 அப்படிங்கிறது தான் மீதி. இது இந்த ஸ்டெப் 2ல் மீதியாக இங்கே கிடச்சிருக்குது. ஸ்டெப் 3ல் என்ன பண்ணுறோம், எல்சிஎம்மில் அதை மைனஸ் பண்ணுறோம். எல்சிஎம்னா என்னது, நம்ம இங்கே எடுத்த எல்சிஎம் 216, அந்த எல்சிஎம்மில் மைனஸ் பண்ணுறோம். ஸ்டெப் 3 இங்கே இருக்குது. எல்சிஎம் 216, இந்த மீதி 64 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிமைனிங் என்னது 152ன்னு கிடைக்குது. அடுத்து பாருங்கள், எல்சிஎம்மில் அந்த மீதி கிடைச்ச வேல்யூவை மைனஸ் பண்ணுறோம். வர ஆன்சரை இந்த 10,000தோட, அதாவது மிகச்சிறிய 5 இலக்க எண்ணோட கூட்டிக்கிறோம். அப்போ ஸ்டெப் 4 அவ்வளோதான் ஆன்சரு. 10,000தோட இந்த 152 ஆட் பண்ணோம் அப்படின்னா 10,152 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ இந்த வேல்யூ தான் 72 108ஆல் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இது என்ன கான்செப்ட்னா ஒன்றும் கிடையாது. இந்த 5 இலக்க எண்ணாக இருக்கணும், அது இந்த 2 நம்பரால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண்ணாக இருக்கணும். அதான் கான்செப்ட். அப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்து அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா மீதி கிடைக்கும். அப்போ 46 வாட்டி இங்கே பாருங்கள், 46 டைம்ஸ் 216 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 9936 கிடைக்கும். இது வந்து 4 டிஜிட் நம்பரு. அவங்க கேட்குறது என்னது, 5 டிஜிட்டு மிகச்சிறிய எண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 46 வாட்டி மல்டிப்ளை பண்ணுறோம். எதை 216 46 மல்டிப்ளை பண்ணும்போது 4 டிஜிட் தான் கிடைக்குது. அது அதிகமாக இருக்குது வேல்யூ. நமக்கு தேவை 5 டிஜிட்டு அதாவது மிகச்சிறிய எண்ணாக இருக்கணும். அப்போ இதோட இன்னும் ஒரு 216 ஆட் பண்ணுறோம். அப்போ 47 இன்ட்டு இந்த 216 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 10,152 வரும். அப்போ நீங்கள் டைரெக்டாக ஸ்டெப் 2லேருந்து நீங்கள் போட்டுடலாம். 46 வாட்டி மல்டிப்ளை பண்ணும்போது 46 வாட்டி இந்த 216 மல்டிப்ளை பண்ணும்போது அது மீதி அந்த 10,000ல் மீதி உங்களுக்கு 64 கிடைக்குது. அப்போ என்ன பண்ணணும், 47 இன்ட்டு 216 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வர ஆன்சர் தான் இதுக்கு டோட்டல் ஆன்சரே. இப்போ லாஜிக்காக ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக போட முடியும். இல்லை இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம்னாலும் ஈஸியாக நம்ம கவர் பண்ண முடியும். அப்போ ஸ்டெப்ஸ் 2லேயே டைரெக்டாக இந்த ஃபைனல் ஸ்டெப்பை நம்ம கொண்டு வரலாம். 46 வாட்டி மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மீதி கிடைக்குது 10,000ல். அதையே 47வது வாட்டி போடும்போது 10,000க்கு மேலே உங்களுக்கு ஆன்சர் வரும். அதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சரே அதான்.
பட் இல்லை நம்ம ஸ்டெப் படி போடணும்னா இதான் ஸ்டெப்ஸு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ எல்சிஎம் எடுக்கிறோம், எல்சிஎம் 10,000 வகுக்கிறோம், 10,000 உள்ளே வச்சு இந்த வெளியே வந்து வகுத்தி மூலிமா அதை டிவைட் பண்ணுறோம், மீதி கிடைக்குது. அந்த மீதியை எடுத்த எல்சிஎம்லேயே மைனஸ் பண்ணி அந்த வர ஆன்சரை அந்த 10,000 சேர்த்துக்கிறோம். பட் ஆனால் மிகப்பெரிய 5 இலக்க எண், மிகப்பெரிய 4 இலக்க எண் கேட்கும்போது எல்சிஎம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சேம் தான், செகண்ட் ஸ்டெப்பும் சேம் தான். வர மீதி இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், எல்சிஎம்மில் மைனஸ் பண்ணியிருக்கிறோம் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுக்கு. ஆனால் வர மீதியை இந்த மிகப்பெரிய 5 இலக்க எண்ணிலே மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்துடும். 3 ஸ்டெப்பில் இதை முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். அந்த ஒரு சம்முக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி மாடல் வரும்போது அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். ஸோ எல்சிஎம் இஸ் நாட் ஆல்வேஸ் டேஷ் த லார்ஜஸ்ட் ஆஃப் தி கிவன் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க அந்த கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மீசிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட டேஷ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மீசிமா அப்படிங்கிறது என்னது, மீச்சிறு புது மடங்கு அப்படிங்கிறது. அது எப்படின்னா அது எப்பொழுதுமே எந்த டைம்லையுமே கொடுக்கப்பட்ட 2 எண்கள், இப்போ இதுதான் அந்த 2 எண்கள் 2, 4, 5, 7, 8, 10 அந்த எண்களை விட டேஸாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீழே வந்து பெரிதாக இருக்காது, சமமாக இருக்காது, மடங்காக இருக்காது, குறைவாக இருக்காது. அது எதுவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து குறைவாக இருக்காது, அதுதான் ஆன்சரு. ஏன் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ 2, 4க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் 4ன்னு கிடைக்குது. 4 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த பெரிய நம்பருக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது சமமாக இருக்குது, பெரிய நம்பருக்கு சமமாக இருக்குது. இந்த கண்டிஷன் வந்துச்சு. 5, 7 நான் எல்சிஎம் எடுக்கிறேன், 35 கிடைக்குது. 35 அப்படிங்கிறது இந்த 7 விட பெருசாக இருக்குது. அப்போ பெருசாக இருக்கிறது நம்ம கண்டிஷன் ஓகே. அடுத்த பாருங்கள், 8க்கும் 10க்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன், 80ன்னு கிடைக்கும். 80 அப்படிங்கிறது 10 அப்படிங்கிறது பெரிய நம்பர், 10ஓட மடங்கு. 10 × 8 80. அப்போ 10ஓட மடங்காக தான் இருக்குது, பெரிய நம்பரோட மடங்காக தான் இருக்குது. அப்போ மடங்கும் வந்துருச்சு. அப்போ எது கண்டிஷன் வராது அப்படின்னா குறைவாக அப்படிங்கிறது வந்து வராது. அப்போ எப்பயுமே ஒன்றும் கான்செப்ட் இல்லை. அதாவது 2 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ 2, 3 அப்படிங்கிறது எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா 3 அப்படிங்கிறது தான் பெரிய நம்பர். 2 நம்பரில் 3 அப்படிங்கிறது தான் பெரிய நம்பர். அந்த 3 அப்படிங்கிற பெரிய நம்பரை விட கண்டிப்பாக அது குறைவாக இருக்காது அப்படிங்கிறது தான் அது லாஜிக். அதான் இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 3க்கு ஈக்குவலாக இருக்கலாம், அதை விட பெருசாக இருக்கலாம், இல்லை அதோட 3ஓட மடங்கு 6, 9, 12 அப்படின்னு அதோட மடங்காக இருக்கலாம். பட் ஆனால் அந்த 3 அப்படிங்கிற 2வது அந்த பெரிய நம்பரை விட கம்மியாக இருக்காது. அதுதான் கண்டிஷன். இது ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஆப்ஷன் டி ஸ்மாலராக இருக்காது, குறைவாக இருக்காது. அடுத்தது பாருங்கள், 6வது சம்மு. ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது 9, 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இதில் என்ன பார்க்குறாங்க, இதுமாரி உங்களுக்கு ஈக்குவேஷனாக கொடுத்தாங்க அப்படின்னா இது என்ன ஈஸி. இதுவும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பவர் வேல்யூ இந்தமாரி ஏ கியூபு, பி ஸ்கொயரு, சி ஸ்கொயரு, ஏ ஸ்கொயரு, பி ஸ்கொயரு, சி ஸ்கொயர் இந்தமாரி கொடுத்துருந்தாங்கன்னா பவர் வேல்யூவை பார்க்குறோம், ஹையஸ்ட் பவர் வேல்யூவை எடுக்கிறோம், எல்லா டேர்மும் எடுக்கிறோம். எல்சிஎம்னா லோயஸ்ட் பவர் வேல்யூ தான் எடுக்கணும், காமன் டேர்ம் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற டேர்மாக தான் எடுக்கணும். ரெண்டுக்கும் கண்டிஷன் இதுதான். இந்த கண்டிஷனை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடு அப்படின்னாங்கன்னா ஸோ அப்போ இந்தமாரி நம்பர் கொடுத்து எல்சிஎம் எடு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு 9 அந்த 12 அந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஏன்னா அது 9ம் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், இங்கே பாருங்கள் 9 and 12 அதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 9 வந்து 3 டைம் வரும், 12 வந்து 4 டைம்ஸ் வரும். அப்போ இது 3 9 9 4 36 தான் எல்சிஎம் வேல்யூ. எதுக்கு, இந்த 9 12க்கு 36 அப்படிங்கிறது தான் எல்சிஎம் வேல்யூ. இந்த 3 இதுக்கும் அது ஏபிசி அந்த இதுக்கு எப்படி நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கே ஏ கியூப் இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்கோம், ஹையஸ்ட் பவர் வேல்யூ நம்ம சொல்லியிருக்கோம் எல்சிஎம்க்கு. அப்போ A3 தான் A2 விட ஹையஸ்ட். அப்போ A3 நான் ஃபஸ்ட்டு போட்டேன். பியை பார்க்குறீங்க, பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, ரெண்டுலேயுமே ஸ்கொயர் தான் இருக்குது, அதனால் பி ஸ்கொயர்னு எழுதிட்டேன். சி பார்க்குறீங்க, சி ஸ்கொயரு, இங்கேயும் சி ஸ்கொயரு, ஆனால் சி ஸ்கொயர்னு போட்டாச்சு. அப்போ ஆன்சர் என்னது, 2 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கிற அந்த 36 அப்படிங்கிற ஒரு நம்பரு. அப்புறம் 3 இதையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது எது அதிகமாக இருக்கிற வேல்யூ, ஏ வந்து 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது ஏ தான், ஏ கியூப் தான் அதிகமாக இருக்குது, மற்ற 2லேயும் ஸ்கொயர் இருக்குது, அது அப்படியே போட்டோம். சப்போஸ் இங்கே சி ஸ்கொயர் இல்லை, இங்கே மட்டும் தான் இருக்குது சி ஸ்கொயர் அப்படின்னா அந்த சி ஸ்கொயர் இங்கே கண்டிப்பாக எல்சிஎம்மில் வரும். ஏன் அப்படின்னா இங்கே ஆல் டேர்ம் அப்படிங்கிற கண்டிஷன். பட் ஆனால் ஹச்சிஎஃப்பில் வராது. ஏன்னா
ஏபி தான் இங்கே காமனாக இருக்குது, ஏபி மட்டும் தான் இங்கே வரும். அது காமன் டேர்ம் கண்டிஷன். லோயஸ்ட் பவர் ஏபிசி அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ஆகும் ஹெச்எஃப். சப்போஸ் இதுக்கே வந்து ஹெச்எஃப் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க, 9க்கும் 12க்கும் ஹெச்எஃப் எடுத்தோம் அப்படின்னா இப்போ 3 வகுக்கலாம், 3 டைம்ஸு, இங்கே 4 டைம்ஸ். இந்த 3 நாளும் காமனாக எதுவும் வகுப்படாது. அப்போ ஹெச்எஃப்பே 3 தான். அப்போ இது பாருங்கள், இதுக்கு ஹெச்எஃப் எடுத்தோம் அப்படின்னா என்னது, ஏ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, காமனாக இருக்குது. ஓகே, அப்போ ஏவை எடுத்துக்கலாம். பட் ஆனால் ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கிற வேல்யூ லோயஸ்ட் பவர் வேல்யூ தான் எடுத்துக்கணும். அப்போ ஏ ஸ்கொயர் தான் நான் எடுத்துக்கணும், ஏ கியூபை விட ஏ ஸ்கொயர் தான் எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள், பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், இங்கேயும் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்குது. அதனால் நான் என்ன எடுத்துக்கணும், கம்மியாக இருக்கிற பவர். ரெண்டுலேயுமே காமனாக தான் இருக்குது, அப்போ ரெண்டுலேயுமே ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இது ஹெச்சிஎஃப்போட வேல்யூ, இது எல்சிஎம்மோட வேல்யூ. ஹையஸ்ட் பவர் எல்சிஎம் எடுக்கிறோம், ஹையஸ்ட் பவர் எல்லா டேர்மு இங்கே ஹெச்சிஎஃப் எடுக்கிறோம், லோயஸ்ட் பவர் காமன் டேர்ம் அது மட்டும் தான் வரும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 7. ஸோ இதுலேயும் அதே தான், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் ஏ பவர் m+1, ஏ பவர் m+2, ஏ பவர் m+3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் ஈஸி தான். எம்முக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுங்க, கொடுத்தாலும் இப்போ எம்முக்கு 1 கொடுக்குறீங்க, 1 + 1 2ன்னு கிடைக்கும், 1 + 2 3ன்னு கிடைக்கும், 1 + 3 4ன்னு கிடைக்கும். அப்போ 1 இது 2 பெருசா 3 பெருசா 4 பெருசானா 4 தான் பெருசு. ஏங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது, அது பவரில் 2 3 4 இருக்குது அப்படின்னா 4 தான் பெருசு. அப்போ ஏ பவர் 4 அப்படிங்கிற ஈக்குவேஷன், ஏ பவர் m+3 அப்படிங்கிற ஈக்குவேஷன் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அதுதான் மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் அப்படிங்கிற வேல்யூ. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கான்செப்ட். அடுத்து பாருங்கள், 8th சம், எல்சிஎம் ஆஃப் 2y - 6 2y² - 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பல்லுறுப்புக்கோவைகள். இப்போ ஃபஸ்ட்டு இது ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம், இந்த 2y - 6 எழுதியிருக்கோம். 2வை காமனாக வெளில எடுக்கும்போது y - 3 அப்படின்னு வரும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2y 2 3 6 அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் அப்படி கிடச்சிடும். அப்போ 2 காமனாக வெளியில் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2 காமனாக வெளியில் எடுத்துருக்கோம், அது அப்படியே விட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், இதுலேயும் 2 நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறோம். அப்போ 2 காமனாக எடுத்தோம் அப்படின்னா 2 இங்கே வெளில வந்துருச்சு. இங்கே உள்ள y² 18ல் 2 வெளில எடுத்தோம் அப்படின்னா உள்ள 9ன்னு கிடைக்கும். ஏன்னா 2 9 18 அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணும்போது கிடைச்சிடும். அப்போ y² - 9 அப்படின்னு கிடைக்குது. இதில் 2 காமனாக வெளில எடுக்கும்போது. இப்போ இந்த y² - 9 எப்படி எழுதலாம், y² - 3² அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 3² வேல்யூ தான் 9. அப்போ 9க்கு பதிலாக நான் 3² போட்டேன். அப்போ இது எப்படி இருக்குது, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கு, a² - b² அப்படிங்கிற ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இதை நான் அந்த விரிவாக்கத்தோடு எழுதுறேன். ஏன்னா அது a + b a - b. அப்போ y தான் a, b தான் 3. அப்போ a + b a - b அப்படிங்கிற ஃபார்முலாவில் எழுதிருக்கு, எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம காமனாக இருக்கிற வேல்யூ எழுதுகிறோம், அப்புறம் காமன் இல்லாத வேல்யூயும் எழுதிக்கிறோம், பவரில் அதிகமாக இருக்கிறத எழுதுகிறோம். அதான் எல்சிஎம். ஏன்னா அது 2y - 3, இங்கேயும் y - 3 காமனாக இருக்குது, அதை எழுதியாச்சு. 2 இங்கே இருக்குது காமனாக எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், y + 3 இதில் இல்லை, இதில் மட்டும்தான் இருக்குது. பட் இதை எடுத்துக்கிறோம், ஏன்னா எல்லா டேர்மும் எடுக்கிறோம். அதான் எல்சிஎம்மோட வேல்யூ. ஹெச்சிஎஃப் தான் காமனாக இருக்கணும், இதுக்கு எல்லா டேர்மும் எடுத்துக்கணும். ரிமைனிங் என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுரும். அப்போ y + 3 அது இங்கே போட்டாச்சு. அப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது 2 × y - 3 y + 3. ஆப்ஷன் சி. 9th சம்மு, ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 156 and 124 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் பாருங்கள், மீச்சிறு பொது மடங்கு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் டானாவகத்தில் போடுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 78 62ன்னு கிடைக்குது. 2 62 124, 2 78 156. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணும்போது 39 31ன்னு கிடைக்குது. இந்த 39 31 காமனாக எதுவும் வகுக்க முடியாது, அதனால் என்ன பண்ணுறோம், அதாவது வேறு எதுலேயும் வகுப்படாது. அப்புறம் டைரெக்டாக 2 × 2 4 4 × 39 31 பெருக்கணும் அப்படின்னா 4836 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர், 4836. சப்போஸ் ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா இந்த இது காமனாக எதுவும் வகுப்படலை, அதனால் இதை விட்டுட்டு இந்த 4 2 2 4 அதுதான் ஹெச்சிஎஃப்போட வேல்யூ. அடுத்த பாருங்கள், ஃபைண்ட் த எல்சிஎம். அது ஹெச்சிஎஃப்னு தனியாக நான் சீரிஸ் போடுவேன், அதில் நீங்கள் அதாவது சம்மை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். ஸோ ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப், இது ஃபுல்லாகவே எல்சிஎம் பேஸ் பண்ணியிருக்கும். எல்சிஎம் பேஸ் பண்ணி 70+ சம்ஸ் இருக்குது, ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி 70+ சம் இருக்குது. ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு 50 சம்ஸ் இருக்குது. மொத்தம் ஒரு 200+ கொஷின்ஸ் இதில் கவர் ஆகும்.
ஸோ இதில் பாருங்கள் ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. என்னது 4x ஸ்கொயர் ஒய் அப்படிங்கிற ஒரு டேர்மு கமா 8x³ ஒய் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு டேர்ம். இப்போ ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 4க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 8 கிடைக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் பவரில் இருக்கிற வேல்யூ அதிகமாக இருக்குது. எக்ஸு ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்குது. எக்ஸு ஏதாவது ஒரு இதில் இருந்தாலும் அது பவரில் இருக்கிற வேல்யூ அதிகமாக இருக்கிறது எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது எழுதுகிறோம், அப்புறம் காமன் இல்லாதே எழுதிக்கிறோம். இப்போ எக்ஸ் ரெண்டுலேயும் இருக்குது, அதில் அதிகமாக பவரில் என்ன இருக்குது x³ தான் இருக்குது. x³ நான் எழுதிட்டேன். ஒய் பாருங்கள் இதில் ஒய் இருக்குது, இதில் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஒய்யோட ஒய் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் அதிகம். பவர் வேல்யூ அதிகமாக இருக்கிறதா எல்சிஎம்க்கு எழுதணும். இப்போ ஒய் ஸ்கொயர் இங்கே எழுதிட்டேன். அப்போ என்னது இதுக்கு இந்த ரெண்டு இதுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் வந்து 8. இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு பவர் ஹையஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்து எழுதிருக்கோம். அதனால் இது x³ ஒய் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு கொடுத்து திரும்ப இதை கொடுத்துருக்காங்க. என்னது 9a³ அப்புறம் b ஸ்கொயர் 12a² b² c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே தான் அதை திரும்ப வழக்கம் போல் 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 36 அப்படின்னு கிடைக்கும். 9க்கும் 12க்கும் எடுத்தோம் அப்படின்னா இங்கே 36ன்னு கிடைக்குது. 36 எழுதிக்கிறோம். அப்புறம் பாருங்கள் இந்த ரெண்டு இதுலேயும் கம்பேர் பண்ணுறோம். ரெண்டு இதுலேயும் இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. அதில் ஹையஸ்ட் வேல்யூ என்னது a³ அது எழுதியாச்சு. இங்கே b ஸ்கொயர் இருக்குது, இங்கே b ஸ்கொயர் இருக்குது. அதில் ஹையஸ்ட் வேல்யூ என்னது ரெண்டுமே சமமாக தான் இருக்குது, அதனால் b ஸ்கொயர்னு போட்டேன். அடுத்தது பாருங்கள் இங்கே c இங்கே இருக்குது, இங்கே இல்லைனாலும் அது கண்டிப்பாக எழுதணும், அதான் எல்சிஎம். பட் இதே வந்து ஹச்சிஎஃப்பில் ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் எடுக்கிறோம். இந்த ஏ காமனாக இருக்குது, அங்கே வந்து a ஸ்கொயர் தான் கம்மியாக இருக்குது, அதை எழுதிக்கிறோம். பியும் b ஸ்கொயர் நீங்கள் எழுதுகிறோம். c வராது, ஏன்னா அங்கே காமனாக இல்லை, ரெண்டு இதுலேயும் இல்லை, ஒரு இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஹச்சிஎஃப்பில் காமனாக இருக்கிற வேல்யூ பவர் வேல்யூ கம்மியாக இருக்கிற வேல்யூ எழுதணும். பட் எல்சிஎம்மில் காமனாக இருக்கிற வேல்யூ ப்ளஸ் எல்லா டேர்மு அதுக்கப்புறம் பவரில் அதிகமாக இருக்கிற வேல்யூவாக எழுதுகிறோம். திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் லாஜிக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம பாஸ்டாக போய்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் பாஸ்டாக போயிடலாம். அடுத்தது பாருங்கள் முதல் 10 இயல் எண்களின் மீது இன்று வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். அப்போ இது அப்படியே ரிப்பீட் ஆகுது. எந்தது 3வது சம் ரிப்பீட் ஆகுது. 3வது சம்மில் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் வந்து அது டிஎன்பிசி கொஷின் நம்பர் வந்து 147, இதில் வந்து 162. அப்போ 3, 12 சேம் கொஷின். அதாவது ஒரே கொஷின் தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க, ரிப்பீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஒரே கொஷின் நான் கட் பண்ணி போடல, ரிப்பீட் ஆகிற கொஷின். 13வது கொஷின் பாருங்கள், இதுவும் ரிப்பீட் ஆகுது. ஏன்னா அது 4வது கொஷின் தான் அப்படி இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. 4வது கொஷினில் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் நம்பர் வந்து 189, இங்கே வந்து 116. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த நம்பரை போட்டுருக்க, செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ மிகச்சிறிய 5 இலக்க என்னென்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கிறோம், அப்புறம் அந்த மிகச்சிறிய 5 இலக்க எண்ணோட எல்சிஎம் போட்டு வகுக்கிறோம், மீதி வருது. அந்த மீதி எல்சிஎம்மில் வகுத்து இந்த மிகச்சிறிய எண்ணோட இது பண்ணுறோம், ஆட் பண்ணி வந்துடுறோம். 14வது கொஷின் பாருங்கள், இது x³ மைனஸ் a³ அப்படின்ருக்கு, அப்புறம் x மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் அப்படின்ருக்கு. இதுக்கு எல்சிஎம் கண்டுங்க, அதாவது கண்டுபிடிங்க மிகப்பெரிய அது மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எழுதிக்கிறோம். இந்த ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, இதை பேஸ் பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை இங்கே அப்படியே எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குது? a³ மைனஸ் b³ அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ அந்த ஃபார்மாவோட விரிவாக்கம் என்னது? a மைனஸ் b a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². அப்போ இந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும். a³ ப்ளஸ் b³ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா a ப்ளஸ் b a² மைனஸ் ab ப்ளஸ் b². அந்த ஃபார்முலாவை ரீகால் பண்ணிக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? a³ மைனஸ் b³ அப்படின்னு தான் இருக்குது. அப்போ இங்கே a மைனஸ் b அப்படிங்கிறது x மைனஸ் a அப்படின்னு வந்துடும். ஏன்னா ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது a, இது x மைனஸ் a அப்படின்னு வந்துடும். அப்புறம் a² ப்ளஸ் ab ப்ளஸ் b² அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இது எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் x மைனஸ் ஏன்னு இருக்குது. இங்கே ஆல்ரெடி x மைனஸ் ஏன்னு தான் இருக்குது, அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இங்கே பவரில் 1 இருக்கதா அர்த்தம், இங்கே 2 இருக்குது, அவ்வளோதான். அதனால் டைரெக்டாக அதை அப்படியே விட்டுரும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதும்போதே அதில் ஏதாவது காமனாக வர அதில் இருக்கிற ஏதாவது ஒரு டேர்ம் இங்கே அடுத்ததுலேயும் ஈக்குவேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே இருக்கான்னு பார்க்குறோம். இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுறோம். அப்போ x மைனஸ் ஏ என்னது பவரில் ஸ்கொயர் இருக்குது, இங்கே பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதுக்கு ரெண்டே கம்பேர் பண்ணி எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்னது? x மைனஸ் ஏ இங்கே இருக்குது, x மைனஸ் ஏ இங்கே இருக்குது, இங்கே பவரில் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அதிகமாக இருக்கிற பவர் வேல்யூ தான் எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ x மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்கிற டேர்ம் இந்த இதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் x² ப்ளஸ் ax
ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்கே எழுதிடுறோம். ஸோ அப்போ இதை தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது அதில் இதில் பவர் 1 தான் இருக்குது, இங்கே பவர் 2 இருக்குது. ஹையஸ்ட் வேல்யூ இங்கே எழுதியாச்சு. அப்புறம் இங்கே ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதியாச்சு. அதுதான் எல்சிஎம். இப்போ என்ன அது ஆன்சரு? ஆப்ஷன் சி. அடுத்து 15வது கொஷினு. இங்கே பாருங்கள், திரும்ப மிகச்சிறிய எண் என்னது? வகைப்படக்கூடிய மிகச்சிறிய எண் கேட்குறாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படிலாம் கேட்கல, மிகச்சிறிய எண்ணு கொடுக்குறாங்க. மிகச்சிறிய 5 இலக்க எண்ணாலும் சரி, மிகப்பெரிய 5 இலக்க எண்ணுன்னு சரி, மிகச்சிறிய எண்ணுன்னு சரி, இல்லை மீ போ வா, அது மீ போ மா அப்படின்னு கொடுத்தாலும் சரி, எல்லாமே எல்சிஎம் தான். இப்போ இந்த நம்பருக்கு எல்லாமே எல்சிஎம் எடுத்தால் முடிஞ்சிச்சு. 15, 20, 24, 32, 36 எல்சிஎம் எடுத்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 1440 கிடச்சிடும். இது டானா வகத்தில் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வில்சன் மதன் குணா, அதாவது வில்சன் மதன் குணா கேன் கம்ப்ளீட் 1 round ஆஃப் எ சர்க்குலர் ட்ராக் இன் 10, 15, 20 minutes. 10, 15, 20 minutes. அதாவது வில்சனுங்கிறது 10 minutesல கம்ப்ளீட் பண்ணுறாரு. மதன் அப்படிங்கிறது 15 நிமிஷம். குணா அப்படிங்கிறவர் 20 நிமிஷத்தில் அந்த ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு, ஒரு சர்க்கிள் ட்ராக் ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் தே ஸ்டார்ட் டுகெதர், 3 பேரும் 7 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு ஒன்றா ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட், அட் வாட் டைம் வில் தே மீட் டுகெதர் எகெயின் அட் த சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இப்போ மீண்டும் ஒன்றாக 3 பேரும் எப்போ சந்திப்பாங்க அந்த ஸ்டார்டிங் ட்ராக்கை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வில்சன் மதன் குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே ஒரு சுற்று கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் எடுத்துக்கிறாங்களாம். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்பொழுது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 3 பேர் இருக்காங்க. அவர் வந்து 10 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுறாரு, 15 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ரெண்டாவது மூணாவதாக இருக்கிறவங்க 20 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 3 பேரும் காலையில் 7 மணிக்கு அந்த ட்ராக்கில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தாங்க. திரும்ப எத்தனை மணிக்கு அவங்க ஒன்றா அதே ஸ்டார்டிங் ட்ராக்கில் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க, சந்திப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்தமாரி வந்துட்டாவே என்ன அது எல்சிஎம் எடுக்கிறோம், வரது தான் ஆன்சரு. எப்படி எடுக்கிறோம்? 10, 15, 20 எதில் இது கொடுத்துருக்காங்க? நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க, மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 60 நம்ம ஹவராக மாற்றோம்னா /60 1 hour அப்படின்னு கேட்குறோம். 60 நிமிஷம் தான் 1 hour, அதனால் 60 நிமிஷம் அப்படின்னா 1 hour. அப்போ காலையில் 7 மணிக்கு அவங்க ஸ்டார்டிங்கில் ஒன்றா ஆரம்பித்தாங்க. திரும்ப எப்போ ஒன்றா வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை 7 மணியோட ப்ளஸ் 60 minute இல்லாட்டி ப்ளஸ் 1 hour ஆட் பண்ணோம்னா என்னது? காலையில் 7 மணி அப்படிங்கிறது காலையில் 8 மணிக்கு திரும்ப ஒன்றா சந்திப்பாங்க அப்படிங்கிறது ஆன்சர். காலை 8 மணி இல்லாட்டி 8 AM அப்படிங்கிறது ஆன்சர். இந்த 3 சம் தான் இருக்குது, முடிச்சிடலாம். திரும்பவும் அதே தான். இது வந்து இந்த அலைபேசிகள் மீண்டும் எப்போதும் ஒன்றாக ஒலிக்கும், அதே கான்செப்ட் தான். பட் ஆனால் இதை பேஸ் பண்ணி திரும்ப கேட்குறாங்க. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் இருக்கான். காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். காலையில் 5 மணிக்கு எல்லாம் ஒன்றா ஒலிக்குதான். முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும்? எப்பொழுது ஒன்றாக மீட் பண்ணுவாங்க, எப்போது ஒன்றாக அந்த டிராஃபிக் லைட் ஏறியும், இப்படி எது வந்துச்சுனாவே எல்சிஎம் எடுக்கிறோம், ஆன்சரை போடுறோம். அப்படி போடும்போது இது நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்களா, வினாடியில் கொடுத்துருக்காங்களா, ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்களா, இல்லை நாட்களில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ இது வந்து என்னது? நிமிடமில் கொடுத்துருக்காங்க, மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 4 வேலைக்கும் எல்சிஎம் எடுத்தா அப்படின்னா 300ன்னு கிடைக்குது. 300 நிமிடங்களாக கிடைக்குது. அது 300 நிமிடங்களாக நம்ம என்ன பண்ணலாம்? செகண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அது மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். இங்கே நிமிடம் கொடுத்துருக்காங்க, அது 60 நிமிடம்னா 1 hour ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இல்லை டேரெக்டாக 60 நிமிஷத்தை ஆட் பண்ணிடலாம். இது 300 நிமிஷம் போட்டிருக்காங்க. 300 நிமிஷம் ஒரு டைமில் போய் ஆட் பண்ணுறதை விட அதை ஹவர்ஸாக மாற்றினோம் அப்படின்னா ஈஸியாக மாற்றிடலாம். அப்போ 300/60 போட்டோம் அப்படின்னா 5 ஹவர்ஸ்னு கிடைக்கும். 0 கேன்சல் ஆயிரும். 30, ஸோ 5 மணி நேரம். அப்போ அந்த காலையில் 5 மணிக்கு இந்த அலாரம் எல்லாம் ஒன்றா ரிங் அடிச்சுது. அப்போ அந்த 5 மணியோட திரும்ப ஒரு 5 மணி நேரத்தை கூட்டுறோம். அப்போ 5 மணிலேருந்து திரும்ப ஒரு 5 மணி நேரத்தை கூட்டும் போது 10 மணி ஆயிரும். 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி. அப்போ காலையில் 5 AM 5 AMக்கு ஒன்றா எல்லா அலாரமும் அடிச்சிருக்குது.
திரும்ப 5 மணி நேரம் கழிச்சு திரும்ப ஒன்றா அடிக்கும். திரும்ப அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு திரும்ப அடிக்கும். அவங்க கேட்குறது அடுத்த டைம் எப்போ அடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் காலையில் அடித்த மணி 5 மணி நேரத்துக்கு அப்புறம் 10 மணிக்கு திரும்ப அதை மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். காலை 10 மணி அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் 18 18th கொஷினு. த கிரேட்டஸ்ட் என்ன சொல்கிறாங்க? த கிரேட்டஸ்ட் 5 digit நம்பர் விச் when divided by 3, 5, 8 and 12 have 2 as a remainder அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண், மிகப்பெரிய 5 இலக்க எண் 4 இலக்க எண் அப்படின்னாவே எல்சிஎம்னு கண்டுபிடிச்சிடணும். மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8, 12 இல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண் என்னானது டேஸ் ஆக முடியும்னு கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணா என்னது? அது 1 பெருசா 9 பெருசா 9 தான் பெருசு. அப்போ மிகப்பெரிய 5 இலக்கம்னா 1 9 9 9 இதுதான் மிகப்பெரிய 5 இலக்கண். மிகச்சிறிய 5 இலக்கம்னா 0 1 0 0 0. அதுக்கு முன்னால் 0 போட்டிங்கன்னா அது வேல்யூ இல்லாத போயிடும். அப்போ இது மிகச்சிறிய 5 இலக்க எண், இது மிகப்பெரிய 5 இலக்க எண். அதே இது இது மிகப்பெரிய 4 இலக்க எண், மிகச்சிறிய 4 இலக்க எண்ணா அந்த ஒரு இதை கட் பண்ணிடணும் தான். இல்லை மிகப்பெரிய 6 இலக்க எண் அப்படின்னா 109 சேர்த்துக்கலாம். மிகச்சிறிய 6 இலக்க எண் அப்படின்னா 100 0 சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் கான்செப்ட், அவ்வளோதான். இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த எண்களால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க எண் கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. அந்த எண் வந்து மீதி 2 கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒன்றும் கிடையாது, அதே ப்ரொசீஜர் தான். மிகப்பெரிய 5 இலக்க எண் கண்டுபிடிக்கிற அதே ப்ரொசீஜர் தான். எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்து அந்த 5 இலக்க எண், மிகப்பெரிய 5 இலக்க எண்ணால் அந்த கண்டுபிடிச்ச எல்சிஎம் போட்டு வகுக்கிறோம். வகுத்தோம்னா மீதி கிடைக்கும். அந்த மீதியை இந்த மிகப்பெரிய 5 இலக்க எண்ணில் போட்டு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வர ஆன்சர் தான் ஆன்சரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? மீதி 2ன்னு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வர ஆன்சரில், அதாவது வர ஆன்சர் இதுதான் வர ஆன்சர்னு வச்சுக்கோங்க, அது மீதி 0 தான் கிடைக்கும். இப்போ மீதி 2 வேணும் அப்படின்னா வர ஆன்சரில் +2 அப்படின்னு போட்டு அதை ஆட் பண்ணி கொடுத்துறோம். அதுதான் ஆன்சர். ஏன்னா அதில் தான் +2 நம்ம ஆட் பண்ணிக்கிறதுனால தான் மீதி 2 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த இது வந்து மீதி இதில் கிடையாது, 0 தான் வரும். 2 வேணும் அப்படின்னா அந்த நம்பரோட +2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா மீதி 2 நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க நம்பர் என்னது? 3, 5, 8, 12. அதை அப்படியே போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்சிஎம் எடுக்கிறோம். 3, 5, 8, 12 எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்குது? 120 கிடைக்குது. டானாவகத்தில் போடுறீங்க, எல்சிஎம் எடுக்கிறீங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னது? மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை உள்ளே போட்டுறோம். அந்த 120 எல்சிஎம் எடுத்ததை இங்கே போட்டு வகுக்க ஆரம்பிக்கிறோம். மீதி 39 கிடைக்குது. அந்த 39 எடுத்துகிட்டு வந்து இந்த மூணாவது ஸ்டெப் என்னது? மிகப்பெரிய 5 இலக்க எண்ணில் அந்த 39 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நார்மலாக இந்த நம்பரில் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னு என்னன்னு கேட்டாங்கன்னா வர ஆன்சர் அதுதான் கரெக்டான ஆன்சர். அவங்க இதில் என்ன கேட்குறாங்க? அந்த எண் வந்து மிகப்பெரிய 5 இலக்க எண் வந்து மீதி 2 கொடுக்கணும், அந்த எண் யாது அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ இதில் ஒரு +2 அப்படின்னு மீதின்னு வந்தாவே இங்கே +2ன்னு போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் தான் அதுக்கு. அப்போ 99,960ல் 2 கூட்டணும் அப்படின்னா 99,962 மாறும். அதான் ஆன்சர். அப்போ இந்த ஆன்சர் தான் என்னது? 3, 5, 8, 12ஆல் வகுக்கும்போது மீதி 2ஐ தரும் மிகப்பெரிய 5 இலக்க எண் ஆகும் அப்படின்னு போட்டு முடிச்சிடும். இப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் பாலினாமியல்ஸ் x⁴ - 1 அண்டு இந்தமாரி கொடுத்துருக்காங்க. 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீசிமா காண்க, மிகச்சிறிய மடங்கு காண்க, மிகச்சிறிய பொது மடங்கு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 ஈக்குவேஷன் என்னது? இந்த 2 ஈக்குவேஷன் நீங்கள் எழுதிக்கிறோம். x⁴ - 1 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? x⁴ x² ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். மைனஸ் இந்த 1 வந்து எப்படி வேணுமா எழுதலாம். 1/2 1/3 எப்படி வேணுமா எழுதிக்கலாம். இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே நம்ம ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் எழுதிக்கிறோம். அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. a² - b² அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. a + b a - b அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இதை எழுதிக்கிறோம். அப்போ இதை ஏங்கிறது x², பிங்கிறது 1. அப்போ x² + 1 x² - 1 அப்படின்னு கிடச்சிடும். அடுத்தது பாருங்கள், இந்த x² + 1 அப்படிங்கிறத அதில் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இருக்கிறது x² - 1 அப்படிங்கிறது x² - 1² அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்படி எழுதலாம் இந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் அது எகைன் வரும். அப்போ இந்த ரெண்டாவதாக இருக்கிற டேர்முக்கு x + 1 x - 1 அப்படின்னு நம்ம திரும்ப எழுதலாம். அப்போ இந்த ஹோல் இதை பிரித்து எழுதுகிறோம். இந்த ரெண்டாவதாக இருக்கிறதுக்கு திரும்ப இந்த 2 இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ இதோட ஃபைனலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ணுறோம். ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள், இது எப்படி இருக்குது? a² - 2ab + b² அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. a²
மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் ஏங்கிறது எக்ஸு பிங்கிறது 1. ஸோ அந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். அப்போ ஏங்கிறது எக்ஸு பிங்கிறது 1 எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். அப்படி எழுதி அப்படியே விட்டுறோம். விட்டு இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். ஏன்னா அது காமனாக என்ன இருக்குது, காமனாக என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே நான் போட்டேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 போட்டேன். இதை நீங்கள் 3 மாற்றி எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷனில் என்ன அது கரெக்டாக எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ, வேறு நம்பர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த 3 எது கொடுத்துருக்காங்களோ அதை இது கரெக்டாக பார்த்து ஆன்சர் போட்டுறோம் தான். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள ஆன்சர். லாஸ்ட் கொஷினு. ஸோ இதில் பாருங்கள் 1லேருந்து 9 வரையிலான அதே தான். தி ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி divisible by all the numbers from 1 to 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1லேருந்து 10 வரலையும் இந்த இயல் எண்கள் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்படி கொடுத்தாலும் சரி 1லேருந்து 9 வரையில் உள்ள அனைத்து எண்களாலும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் அப்படின்னாவே எல்சிஎம் தான். அப்போ இதுக்கும் என்னது கொஸ்டின் நம்பர் 3 and 12ல் அதுவும் இதுவும் ஒன்று தான். அதாவது அதில் வந்து 10 வரலையும் இருந்துச்சு, 1லேருந்து 10 வரலையும் முதல் 10 இயல் எண்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 1லேருந்து 9 வரலையும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1லேருந்து 10 வரலையும் போட்டாலும் சரி, இங்கே 10ன்னு போட்டாலும் சரி ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். 1லேருந்து 9 வரலையும் போட்டாலும் சரி டானா வகுத்தில் போட்டிங்கனாலும் இந்த 2520 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அப்போ 1லேருந்து 9 வரலையும் போட்டாச்சு, 2ஆல் வகுக்கிறோம், அப்புறம் 3ஆல் வகுக்கிறோம், அப்புறம் 2, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். வர ஆன்சரு 2520 2520. இது ஃபிக்ஸ்டு. இந்தமாரி கேட்டாங்கன்னாவே நீங்கள் டேரெக்டாக அந்த ஆன்சர் மைண்டில் வந்துடணும். 1லேருந்து 9 வரையில் அதாவது 1 to 9 வரையில் உள்ள அனைத்து எண்களாலும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எல்சிஎம் என்னென்னா இதுதான். அதே முதல் 10 இயல் எண்களின் எல்சிஎம் என்னென்னு கேட்டாங்கனாலும் அதே தான், அதுக்கும் 2520 தான். ஸோ அப்போ 20வது கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் 21 to 40 அப்படிங்கிற இதை பார்ப்போம். அதுவும் எல்சிஎம் தான். இப்போ எப்படி நம்ம இதை எல்சிஎம் ஹச்சிஎஃப் எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது ஒரு 70+ கொஷின்ஸ் இருக்குது. இதில் எல்சிஎம்லேயே பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்றது வரும். அப்புறம் ஹச்சிஎஃப்பில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி வரும். அப்புறம் ரெண்டுக்கும் காமன் எல்சிஎம் ஹச்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் உங்களுக்கு வரும். மொத்தம் டோட்டலாக இது 3 கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 கொஷின் 25ல் 4 கொஷின் கன்ஃபார்மாக 4 to 5 கொஷின் கன்ஃபார்ம் வரும். அதை எடுத்துடலாம். ஸோ இதோட அந்த சொல்யூஷன் பிடிஎஃப் ஆன்சர் பிடிஎஃப் இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கிற இந்த ஆன்சர் பிடிஎஃப், அப்புறம் இதோட வெறும் கொஷின் மட்டும் இருக்கிற பிடிஎஃப் எல்லா டாப்பிக்கும் அது அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் நம்ம வீடியோ போட்டதுக்கு மேக்ஸில் வீடியோ போட்டதுக்கு உள்ள மேக்ஸுக்கு சொல்யூஷன் பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. இது ப்ளஸ் தமிழுக்கு பாரதியார் பாரதிதாசன் இந்தமாரி இலக்கணத்தில் 21 டாபிக் இருக்குது, இலக்கியத்தில் 10 டாபிக் இருக்குது, தமிழறிஞர்களும் தொண்டும் அதெல்லாம் 21 டாபிக் இருக்குது. இது எல்லாத்துக்கும் டாபிக் வைஸாக 2012லேருந்து 2024 வரலையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் டாபிக் வைஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயிலில் சொல்லியிருக்கேன். அந்த டீட்டெயிலில் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அந்த நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, பிடிஎஃப் சப்போஸ் கையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரிண்ட் போட்டு அதை நீங்கள் மார்க் பண்ணி ஈஸியாக படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.